Hi friends, welcome back to Sherry Street channel. இன்னைக்கு சூப்பரான பன்னீர் டிக்கா எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். அதுக்கு ஏத்த சைடு டிஷ் பாத்தீங்கன்னா மின்ட் சட்னி. இந்த சட்னி தந்தூரி, கெபாப் எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1/2 கப் தயிர், 1 டேபிள்ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் சாட் மசாலா, 2 டேபிள்ஸ்பூன் அளவு கடலை மாவு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம், தேவையான அளவு சால்ட், 1/2 லெமன் ஜூஸை பிழிஞ்சிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது அடுத்து நம்ம இதில் 1/2 கேப்சிகம், 1/2 வெங்காயம், ஒரு 8 க்யூப்ஸ் அளவு பன்னீர் சேர்த்துக்கலாம். இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அடுத்து நம்ம மின்ட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கையளவு புதினா, 1 கையளவு கொத்தமல்லி, 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம், 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள்ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட மின்ட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ இது எல்லாமே ஒன்றா ஸ்க்யூவர்ஸில் சேர்த்துக்கலாம். பன்னீர், கேப்சிகம், ஆனியன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி நீங்கள் அந்த காம்பினேஷனில் சேர்த்துட்டே வாங்க. இப்போ இதை நம்ம இன்றைக்கி தவாவில் தான் க்ரில் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் 2 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டர் ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். இது மேலே ஸ்க்யூவர்ஸை வச்சு நம்ம இப்போ க்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் நீங்கள் மேலே இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி விடுங்க, இல்லைனாலும் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்த சைடு நம்ம திருப்பி விடலாம். பாருங்கள், நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் எல்லா சைடுமே ரொட்டேட் பண்ணி அந்த மசாலாலாம் வேகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். நம்மளுடைய சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு. இது அந்த மின்ட் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஷெரி ஸ்ரீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.